அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ சிவாலயங்கள்ல மூலவர் சிவன் ஒருத்தர் இருக்காருயா. வந்து சுத்தி பார்க்கும்போது நிறைய சிவலிங்கம்லாம் இருக்கும். ஆமா, அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சித்தர்கள் மூலமா ஒரு நம்ம வச்சிருக்காங்களா, இல்ல வந்து மனிதர்களாவே இந்த விக்கிரகத்தை வச்ச மாதிரி அந்த விக்கிரகம் வச்சிருப்பாங்களா? மூலஸ்தானம் ஒண்ணுதாம்மா கணக்கு, மீதி எல்லாம் வந்து சிற்பியினுடைய திறமை. இப்போ திருச்செந்தூரில் போனீங்கன்னா லிங்கங்க வச்சுருக்கோம் லைனா. அந்த லிங்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், பெரிய லிங்கம். அந்த ஒரு லிங்கத்துக்குள்ள 108 லிங்கங்குது ஒரே லிங்கத்துக்குள்ள. இது என்ன, சிற்பியினுடைய திறமையை காட்டுறான். அந்த காலத்தில் வந்து சிற்பிக்கு மன்னனே சேவை செய்கிறான். அந்த அளவுக்கு சிற்பிக்கு மரியாதை இருந்தது. அதனால் அந்த சிற்பிங்க அவங்களுடைய திறமைகளை காட்டி ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு வடிவில் பண்ணி வச்சாங்க. இங்கே ஒரு இதுக்கு போனேன் நான், வாலாஜாவாண்ட. அங்கே ஒரு தன்வந்திரி கோயில் ஒன்று கட்டுறாங்க. அதில் போனால் அதில் எல்லா சாமியார் சிலைங்களும் வைக்கிறாங்க. அதில் லிங்கங்களும் வச்சுக்கிறாங்க. லிங்கங்கள் வந்து ஏராளமான லிங்கங்கள் செய்து வச்சுக்கிறாங்க, டிசைனாக, சின்னது பெருசு சின்ன அதுக்கு மேலே அப்படி. இதனால் என்ன கடவுளுக்கு என்னாகுது? ஒன்றும் இல்லை. இந்த லிங்கத்தை செய்தது யார்? மனுஷன் இல்லையா? அப்போ கடவுளுக்கு என்னது? கடவுளை மனுஷன் படைக்க முடியுமா? படைக்க முடியாது. அப்போது கடவுளை வந்து காட்டுறதுக்காக மனுஷன் இந்த செயல்களை செய்து உலகத்துக்கு காட்டுறான். அதனால் அந்த லிங்கங்களை அவங்கவுங்க ஒவ்வொரு சிற்பியினுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வடிக்கிறான். அதுக்கேற்ற சன்மானம் வாங்கின்னு போகிறான் மன்னங்கிட்ட அதுக்காக. ஆனால் மூலஸ்தானம் ஒன்று மட்டும்தான் கணக்கு, மீதியெல்லாம் பார்வைக்கு தான். இப்போ 100 லிங்கம் வச்சுருப்பான் ஒரு இடத்துல போட்டுனா, நிறைய லைட்டு டியூப் லைட்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் மூலஸ்தானத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், அகல் விளக்கை தவிர வேறு ஏரியாது. ஏன் ஒரு ஃபோக்கஸ் போட்டா என்ன போடலாம் இல்லை? ஊரெல்லாம் லைட்டு போடுறான், விழா பண்ணுறான். ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு அகல் விளக்கு தாங்குது. ஏன்? ஏமா ஏமா கருவறை இருட்டு இருந்து அந்த கருவறை தான்மா. அது ஏன் இருட்டாக்கணும்? நல்ல ஒரு ஃபோக்கஸ் போட்டால் வெளிச்சமாக இருக்கும், சாமி எல்லோரும் கும்பிடுவாங்கள்ல. திருப்பதிக்கு போகிறாங்க தெரியுமா? திருப்பதியில் ஒருத்தங்க கூட சாமி கும்பிட்றதே கிடையாது, பெருமாள் போட்டிருக்க கும்பிடவே முடியாது. மற்ற கோயிலில் கும்பிடலாம், திருப்பதியில் மட்டும் கும்பிட முடியாது. ஏன்னா அந்த கருவறை இருட்டாக இருக்கும், அதில் ஒரு படி வாசப்படி இருக்கும். அதை நீ தாண்டி கிண்டி போகிறதுக்குள்ள அவன் வலிச்சு ஜர்கண்டின்னு வெளியே விட்டுருவான். திருப்பதியில் பெருமாளை யாராலையும் பார்க்க முடியாது. அதனால தான் போன இடத்துக்கு 10 வாட்டி போகிறது. ஏன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டா திருப்பி போக மாட்டான், பார்க்காதால 10 வாட்டி போவான். ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா எல்லா ஐயரும் பாவம் அப்படியே செவுத்தோர் உறங்கி நிற்பாங்க, பார்த்துக்கிறியா ஸ்ரீரங்கத்தில்? ஏன்னா ஜனமே இருக்காது, இங்கே அச்சு பெறல்றான். இது காரணம் என்னென்னா, ஸ்ரீரங்கத்தில் போனால் சாமி பக்கத்தில் நின்று பார்க்கலாம் நீ. ஆனால் திருப்பதி போனால் பார்க்க முடியாது, இருட்டில் இருக்கும், பார்க்க முடியாதாலும் திரும்பி அங்கேயே ரூம் எடுத்து வச்சுன்னா அங்கேயே பார்த்துன்னு உட்காந்துங்கிறான். அப்போது என்ன, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கடவுள்ன்றது வெளிச்சம் போட்டு காட்டுற பொருள் இல்லை. கடவுள் என்றது மறைமுகமாக இருளிலிருந்து தோன்றியது. அது அந்த கடவுள் இருளில் தோன்றிய கடவுளை நீ பார்க்கணுன்னா நீ ஒளியாக மாறணும். அதுக்கு நான் கற்பனை கொளுத்து காட்டுறது. கற்பனை கொளுத்ததால் கடவுள் நான் சாப்பிடுவா போகிறார் கற்பத்தை. ஏமா வெளிச்சத்தில் அந்த இறைவனை நீ பார்க்க முடியும். அப்போ நீ கற்பமாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் கற்பனை கொளுத்து காட்டுறது. சாமிக்கு கற்பனை கொளுத்துனா சாமி கற்பனை கொளுத்த சாப்பிட்டு பச்சியாக அறுப்பது, அது கற்பத்தை துண்டுட்ட. ஏமா அப்படி பண்ணுங்க? என்ன பட்டினியாக போட்டுக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க சாமி கூட. அதனால் இறைவனை வந்து இருளில் தான் உருவாகுது இறைவன். அந்த இருட்டை பார்க்கணுன்னா நீ வெளிச்சமாக மாறி போகணும், அப்போ தான் அந்த இறைவனை பார்க்க முடியும். அதனால தான் ஊரெல்லாம் ஃபோக்கஸ் போட்டால் கூட அந்த கருவறை மட்டும் இருளாகவே வச்சுருக்கு. ஏமா அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் ஐயோ பொல்லாத ஆள் மாந்தாள், அந்த ஆளுக்கு அதை நம்மளுக்கு என்னத்துக்குமா? மோசமான வந்தாள் சொல்லு. இன்னைக்கு நீ ஒரு முடிவோடு வந்த பொழுது ஆண்டவா சொல்லுமா?
சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குறிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமர்க்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். இதுல சினத்தவர் யார், பகைத்தவர் யார்? அருணகிரிநாதர் யார சினத்தவரா இருக்கிறாங்க, பகைத்தவரா இருக்காங்க? சினம்னா என்ன? கோபம். கோபம். பகைத்தவர்னா என்ன? விரோதி, கண்டிச்சவர், கண்டிப்பு இல்லையா? அப்போது மற்றவன் என்னை அடக்கணும், என்ன இது பண்ணணும், நான் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவன் பகைத்தவன். ஆனால் அவன் பகைத்ததால் எனக்கு சினம் வருது, கோபம் வருது, இல்லையா? அதனால தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? சிரிப்பவர் தமர்க்கும் பழிப்பவர் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமர்க்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். அப்போது இந்த திருப்புகள் எப்படிப்பட்டதுன்னா, இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் அது ஒரு நெருப்பாக மாறிடல, கொளுத்திட கொண்டுடும் உன்னை அப்படின்வார். இதில் சொல்லுவார், முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குரு பரவன ஓது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்லுவார். தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவ ரிக்கத்தரிகட தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவ ரிக்கத்தரிகட கொத்துப்பறை கொத்து கலமிசை முதுகுகை கொட்டு கலமிசை கொக்கு கொகு புக்கு பிடியன முதுகுகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வை வெட்டி பலியிட்டு குலகரி குத்துப்படி ஒத்து பொருளவ பெருமாள் என்றார். இப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை, உண்மையான பக்தி இல்லாதவனா பலிபீட்டில் வச்சு வெட்டிடுறான்றார், இல்லையா? அதானே சொல்கிறாரு. அப்போது தெய்வத்து மேலே உண்மையான பக்தி இருக்கணும். அப்படி பக்தி இருக்கிறவன் அவன் தெய்வத்துக்கு சமமானவனா. அப்படி பக்தி இல்லாதவன் பூமியில் வாழவே தகுதியற்றவனும். ஏன்னா இந்த ஆள் அந்த மாதிரி தகுதியற்றவனா இருந்தான் ஆரம்பத்தில், அருணகிரிநாதர். அதனால் அதை சொல்கிறாரு. இப்படி நான் வாழ்ந்து சாவத்துக்கு போனேன்டா, தகுதி இல்லாதவனிட்டு என்னை கடவுள் காப்பாற்றிட்டான்டா. அப்படிப்பட்ட கடவுளை நினைக்கலன்னா உனக்கு அது நெருப்பாக மாறிட்டேன்டா, அது கொளுத்திட்டேன்டா ஒன்று அப்படின்றான். அப்போது நான் ஒருத்தனை அழிக்கணும்னா என்ன ஒருத்தன் அழிப்பான்? அழிப்பானே அழிக்க மாட்டேன்னா? கடவுள் என்னை அழிக்க மாட்டான். ஆனால் நான் ஒரு மனுஷன் ஆயிடுச்சேன்னா இன்னொரு மனுஷன் என்ன அழிப்பான். இதானே இயற்கை. அப்போது இந்த அழிப்பு எங்கேருந்து உருவாகுதுன்னா கடவுள்கிட்டேருந்தே உருவாகி போதுறான்றான். அப்போ நீ நன்மையை செய்தீன்னா இன்னொருத்தருக்கு நன்மையை உனக்கு செய்வான், நீ தீமையை செய்யினா இன்னொருத்தன் திருப்பி தீமையை செய்ய போகிறான். அது எப்படிப்பட்டதுன்னா திருப்புகள் நெருப்புடான், இல்லையா? அது மாதிரியான எவ்வளோ விஷயங்கள். சில விஷயம்லாம் நிறைய பேர் எங்கேயும் போனதில்லை, தான் கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்ற மாதிரி அவங்கவுங்க பார்த்ததே உலகம்னு வாழ்ந்துட்டாங்க. நாம் அப்படி கிடையாது. ஒரு மகான கோயிலுக்கும் போகிறோம். எதுக்கு போகிறோம்? அவரை கும்பிட்றதுக்காக போகல. நமக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளாக அவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மடம் ஆலமரம் மாதிரி விரிஞ்சு பறந்து இருக்குது. அந்த இடத்துல அந்த குருமார்களை எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே நாம் நம்ம குருநாதரை கொண்டாடணும்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி போனால் தான் ராமகிருஷ்ண மடம், அப்படி போனால் தான் ரமணரோட மடம். இப்படி நாம் எல்லாம் போகிறது ஏன் குருநாதரன் ஞானிதான், அவருக்கும் நான் செய்ய போகிறேன், எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றது கண்மூடித்தனமாக போக முடியாது. எல்லா இடத்துலையும் நல்ல விஷயம் இருக்குது. எங்கெல்லாம் நல்லது இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு சேர்க்கணும். கொடி ஏற்றுனாங்களா? கொடிக்கு நான் 1000 விஷயம் சொல்லிட்டேன். கொடி ஏற்றுறோம், அது யோகத்தோட வடிவம். கொடி மரன்றது நமக்குள்ளே தான் இருக்குது. அங்கே போட்டுக்கிற ஒரு வண்ணமும் நமக்குள்ளே தான் இருக்குது. இறைவன் பொன்னிறமாக இருக்கிறான், வெள்ளை வெள்ளையரு நாம் இருக்கிறோம். நாமளும் பொன்னிறமாக மாறணும். எப்படி மாறுறது? இறைவன் ஆகாயத்தில் இருக்கிறான், நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். நாம் ஒரு நாள் அங்கே போய் சேரவே முடியாது, ஆனால் போய் சேர்ந்தே ஆகணும். சேர்ந்ததான் முடிவு. சேரணும்னா இந்த 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் வேணும். அவருக்கு பேர் என்னது? அவர் தான் குரு. அப்போ இங்கே போட்டுக்கிற எல்லா அடையாளமும் யோக வழி தான். இது ஏதோ பக்திக்காக நம்ம போடலை. 36 தத்துவங்கள் இல்லாமல் யாரும் யோகியே கிடையாது, யாரும் ஞானி ஆகவே முடியாது. இந்த அடிப்படை உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான், தனக்குள்ளே என்னென்ன விஷயம் நடக்குன்னு தெரிஞ்சவன் மட்டும்தான் யோகத்தில் போயினுக்கிறான். அவன் தான் ஞானத்தையே அறிவான். அந்த 36 தத்துவம் என்னன்றது தான் அதோட அடையாளம் தான். இங்கே கொடிமரம் 36 அடியில் வச்சுருக்கோம். சரி, இதை நான் தானே வச்சேன். அப்போ எனக்கு முன்னோடி யாரும் இல்லையானா? இருக்காரு, என் குருநாதரே இருக்காரு. கட்டுப்பூடி ஆசிரமத்தில் அங்கேயா சுவாமிகள் சமாதி ஆகிறாரு. அப்போ ஐயா அங்கே சீடராக இருக்காரு. கணேச சுவாமிகளும் இருக்காரு, அங்கேயா சுவாமிகள் 2 பேரும் இருக்காங்க. அந்த ஆசிரமத்தை 2 பேரும் உபதேசம் கொடுக்குறோங்க. அங்கேயா சுவாமிகள் சமாதி நிலைக்கு போகிறாரு. அவரை சமாதி பண்ணதே நம்ம குருநாதர் தான்.
ஏன்னா யாருக்குமே எப்படி பண்ணணும்னு தெரியாது. மெட்ராஸில் இருந்து ஒரு பொருளும் இங்கேருந்து வில்வத்திலிருந்து திருநீர்லேருந்து எவ்வளோ பொருள் தேவையோ இங்கேருந்து லோடு எடுத்துன்னு போகிறோம். ஏன்னா அங்கெல்லாம் கிடைக்காது. லோடு எடுத்துன்னு போய் அங்கேய சுவாமிகளை சமாதி பண்ணுறோம். சமாதி பண்ணிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஐயா கொடிமரமும் வைக்கிறார். யோக தத்துவம், இதே யோக தத்துவத்தில் அதே ஆசிரமத்தில் கொடி மரமும் வைக்கிறாரு. இதை யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குதோ தயவு செஞ்சு அங்கே போய் பாருங்கள். ஐயா கையாலே அங்கே வச்சிருக்காரு. கட்டுப்பூடி ஆசிரமம், கட்டுப்பூடி ஆசிரமம் ஊத்துக்கோட்டை போகிற வழியில் இது. ஐயா பண்ணாரா கேட்குற புத்திசாலிகள் எல்லாரும் தயவு செஞ்சு அட்ரஸ் கொடுக்குறேன், போய் அந்த ஆசிரமத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஐயாவே அதெல்லாம் பண்ணியிருக்காரு. குருன்னு இருந்தால் சீடம் பண்ணி ஆகணும். நீங்களாம் குருவை மறந்துட்டீங்க. உங்களுக்கு குரு கிடையாது. நீங்களாம் சுயம்பா வந்த ஆளுங்க. உங்களுக்கு குருவே தேவை கிடையாது. நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. நாங்கள் சுயம்பா வரல, வானத்துலேருந்து ஒன்று குச்சி வரல. அம்மா கருவிலேருந்து புள்ள வரா மாதிரி குருவோட கருவிலேருந்து நாங்களாம் வந்திருக்கோம். நாங்கள்லாம் சீடம், எங்களுக்கெல்லாம் குரு இருக்கிறாரு. குருவை கொண்டாடிய தீர்வு. சரிங்களா? அதனால் அவரோட முன்னோடிகள் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். முருகர் கோயிலுக்கு வருஷம் திருக்கல்யாணம் நடக்குது. திருக்கல்யாணத்தில் வருஷம் யாக குண்டம் வளர்த்துறாங்க. யாக குண்டத்தில் வருஷம் ஜோடியாக உட்காருவாங்க. இன்றைக்கி கேள்வி கேட்கக்கூடிய எல்லாரும் அதே யாக குண்டத்தில் எல்லாம் ஜோடியாக உட்காந்தவங்க தான். ஏன் நீ கேட்க வேண்டியதானே? கேட்க வேண்டியதானேப்பா. சாமி யாகம்லாம் போய் யோகம்தான் மெய்யின்ன, இப்போ எதுக்கு யாகம் வளர்க்குறேன், நான் கிளம்புறேன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி குடும்பத்தோடு வந்து உட்காந்திங்க? கேள்வி கேட்கக்கூடாது, பெரிய விஷயம் இல்லை. பதில் சொல்கிற ஆளுக்கிட்ட போய் கேளு, பதில் தானாக வரும். எங்கேயோ 4 பேர் ஒன்றா உட்காந்துன்னு திண்ணையில் பேசுகிற மாதிரி பேசலை. இங்கே கேளு, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எந்த கேள்வியாக இருந்தாலும் அவரே பண்ணி காமிச்சார். தெய்வமே இல்லைன்னாரு. ஏன் கோயில் கட்டினாரு? சாமி தெய்வம் இல்லை, உனக்குள்ளே தான் தெய்வம் இருக்குதுன்னு சொன்னீங்க. நாங்களும் அதை நம்பி தான் வந்தோம். இப்போ பார்த்தா முருகர் கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கோம். நான் வரமாட்டேன், கிளம்புறேன் சாமி. போக வேண்டியது தானே? இது முரணா? இது முரண் இல்லை. சீடனுக்கு அருள், சீடனுக்கு ஆசி வழங்குறாரு. உலக பக்தனுக்கு ஆசியும் சீடனுக்கு வாசியும் கொடுக்குறாரு. சீடன்லாம் உள்ளே வாங்கப்பா, பக்தன்லாம் இங்கே வந்து ஆசி வாங்கி போங்கப்பான்றாரு. எல்லாரும் கலந்தது தானே உலகம். எல்லாராலும் யோகம் பண்ண முடியுமா? அப்போ எல்லாருக்கும் அந்த பாடம் போய் சேராது. ஆனால் எல்லாரும் தன்னை உணரணும், தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரியணும். அப்போது இங்கேயும் உனக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குதுன்னு நம்புவான். தெய்வம் 1000 குருமாரை காட்ட நீ கொண்டாடி எடுக்கினா போச்சுன்னுவான். அதனை தன் உலகம். உன் குருநாதரை நீ தலைமையில் வச்சு கொண்டாடி எடுக்கினா போச்சு. எனக்கு நான் வரேன், எனக்கு என்ன பண்ண போகிற, அங்கே போனால் எனக்கு எதனா நல்லது நடக்குமா? அப்படி தானே யோசிக்கும் மனசு. அந்த மனசையும் வர வச்சு உன் மனவேதனையும் இங்கே தீர்ப்பாடுற அந்த சக்தி அவருக்கு இருப்பாருன்னு சொல்லக்கூடிய தகுதி தைரியம் எங்களுக்கு இருக்குது. அதனால நாம் பண்ணுறோம். பயந்தவங்க தயவு செஞ்சு ஓரமாக போய் உட்காருங்க. நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க சாமி, முடியாதவங்க உட்காருங்க. நாங்கள் நடக்கிறத பாருங்கள். புரியுதுங்களா? குரு என்பவர் ஒரு சமாதியான இடத்துல அடங்குறவர் இல்லை. அவர் ஆகாயம் மாதிரி, பறந்த இந்த வெட்டவெளி மாதிரி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு. அதனால் நாம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் போயிடுவோம். போனாலும் அடுத்து வரவங்களும் இதே குருநாதரை இன்றைக்கி நாம் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி கொண்டாட வைக்கணும். அப்போ முன்னாடி போகிறவங்க ஒழுங்காக போனால் தானே பின்னாடி வரவங்க ஒழுங்காக வருவான். நான் தடமாறுனா அவனும் தடமாற போகிறான். நான் தாங்க பெரிய ஆள், கொஞ்சம் என் பேரை சேர்த்துங்க அப்படின்னு நான் என் பேரை சேர்த்தேன்னா அடுத்து வரவன் அவன் பெரிய ஆள், அவன் சேர்க்க போகிறான். சேர்த்து இங்கே யாரோட பேர் இருக்கணுமோ அவர் பேர் கடைசியில் இல்லாத போயிடுமே. அப்போ அந்த பாவத்தெல்லாம் யார் சுமக்கிறது? முதல்ல தப்பு பண்ணாமல் அவன் தலைமையில தான் இவன் பண்ணாத பாவம்லாம் அவன் தலைமையில தான் அவன் விழப்போகுது. அந்த பாவம் எனக்கு எதுக்கு? நான் கொண்டாடுறேன், எனக்கு வரணும், அடுத்தவன் அவனும் கொண்டாடணும். அதை கொண்டாட வைக்கிறதுக்கு நான் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? ஒரு குருவானவரை இப்படி தான் நம்ம கொண்டாடணும். எதையோ கொண்டாடுறோம் சாமி. சாவ போகிறவனெலாம் கொண்டாடுறான். ஐயா உங்களை மாதிரி குருவே இல்லை, அவன் சாவ போகிறான்யா. 4 வாரத்தை நல்லா பேசிட்டு அவர் குருவாயிடுவாரா? எல்லாம் சாவ போகிறான். ஞானத்தை அடைஞ்சிட்டு உலகத்துக்கு சாட்சியாக எவரோ இருக்கிறாரோ அவரை பிடிங்க. நீங்களும் ஒரு நாள் அவர் ஆவீங்க. அதை காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறோம். வள்ளலார் தெய்வமே இல்லைன்னாரு, அவருக்கு ஏன் கொடியேற்றுறான்? ஏன் ஏற்றணும்?
சாட்சி வேணும். சாட்சி இல்லைன்னா இந்த உலகம் எல்லாத்தையும் மறைச்சிரும். யூடியூப்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், அது ஐயா பேசுங்க, நாங்கள் தாங்க பேசணும் அப்படிங்குவோம். யூடியூப்னு ஒன்று இருந்ததுனால தான் ஐயா பேசுறதுங்கன்னு தெளிவாக தெரியுது. புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த அடையாளமே அழிஞ்சு அந்த பேசுறதே நான் தாங்க பாருங்கள் பெரிய தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் இது. அப்போ நாம் கொண்டு போய் சேர்க்கலன்னு சொன்னால் நாளடைவில் அதை யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த பாவம்லாம் என் தலைமையில் தான் வந்து விழும். என் தலைமையிலாம் நம்ம தலைமையில் தான் வந்து விழும். அந்த பாவத்தை பண்ணுறதுக்கு நாம் தயாராகலை. குருவை தலையில் வச்சு கொண்டாடுவோம். போற்றுவார் போற்றட்டும், புலிதுவார் தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனவுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவரோரினும் நில்லேன் அப்படின்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்மளும் சொல்லி ஆகணும். சரிங்களா?